ஒரு உள்ளூர் கதை எப்படி உலக மேடைக்கு ஏறுது? இந்த சுவாரஸ்யமான பயணம் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து தொடங்குது. சரி வாங்க, இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இது வெறும் ஒரு சினிமா கதை மட்டும் இல்ல. இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னா புத்தகங்கள்ல, பதிப்பக உலகத்துல. சென்னை புத்தக கண்காட்சி மாதிரி நிகழ்வுகள் தான் நம்ம தமிழ் இலக்கியத்தை உலகத்துக்கே கொண்டு போகுது. இப்போ தமிழ்நாட்டுல நம்ம அடையாளத்தை பத்தியும், நாம படுற கஷ்டங்கள பத்தியும், நம்ம மண்ண பத்தியும் பேசுற ஒரு புது இலக்கிய அலையே உருவாகியிருக்கு. இங்க நீங்க பாக்குற இந்த புத்தகங்கள் மாதிரி பல கதைகள் மனுஷனோட உண்மையான உணர்ச்சிகளை அப்படியே பச்சையா காட்டுது. இப்பதான் அசல் ட்விஸ்ட். இந்த மாதிரி ஒரு இலக்கிய உலகத்திலிருந்து வர்ற ஒரு கதையோட உரிமைய இந்தியாவிலேயே பயங்கரமா கொண்டாடப்பட்ட ஒரு படத்தோட டைரக்டர் வாங்குறாங்க. அந்த எழுத்தாளர் வேற யாரும் இல்ல, நரன். ஆமாங்க, நாம பேச போற படம் சூரரை போற்று. அதோட இயக்குனர் சுதா கொங்காரா. எழுத்தாளர் நரனோட வெட்டை நாய்கள் அப்படிங்கிற புத்தகத்தை தான் சுதா கொங்காரா படமா எடுக்க உரிமம் வாங்கியிருக்காங்க. பாருங்க, இப்படிதான் இலக்கியத்துக்கும் சினிமாவுக்கும் ஒரு புது பாலம் உருவாகுது. சூரரை போற்றுன்னா என்ன? வீரனை போற்றுன்னு அர்த்தம். இந்தியால சாதாரண மக்களும் பிளைட்ல போகணும்னு ஆசைப்பட்ட ஜி.ஆர். கோபிநாத்தோட உண்மை கதை தான் இது. ஒரு கனவை எப்படியாவது ஜெயிக்கணும்னு போராடின ஒரு மனுஷனோட கதை. இந்த படம் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்ல இந்த ஒரே ஒரு நம்பர் போதும். 5. ஆமா, 5 நேஷனல் அவார்ட்ஸ். இதுவே படத்தோட வெற்றிக்கு பெரிய சாட்சி. சரி, 5 தேசிய விருது வாங்குற அளவுக்கு இந்த படத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க, ஹீரோல இருந்தே ஆரம்பிக்கலாம். தமிழ் சினிமா அது வரைக்கும் பார்த்த ஹீரோக்கள்ல இருந்து இவன் எப்படி வித்தியாசப்படுறான்? இதுதான் சினிமால ஒரு பெரிய திருப்புமுனை. ஒரு பக்கம் எப்பவும் ஸ்டிஃபா அழகாம தனியா நின்னு ஜெயிக்கிற பழைய ஹீரோக்கள். இன்னொரு பக்கம் சூரரை போற்று படத்தோட மாறா. அவன் தோத்து போறான், அழுறான், தம் பலவீனங்களை காட்டிக்க தயங்காத ஒரு நிஜமான மனுஷன். ஒரு ரசிகரோட இந்த வார்த்தைகளை பாருங்க. படம் மக்கள் மனசுல எவ்வளோ ஆழமா பதிஞ்சிருக்குன்னு புரியும். ஆண்கள் அழுதா வீக் ஆயிடுவாங்கன்ற பழங்கதையே இது உடைச்சிருக்கு. மாறாவோட கண்ணீர் அர்த்தமுள்ளதா இருந்துச்சுன்னா அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. அது பலவீனம் இல்ல, அவனோட மன உறுதியோட ஒரு பாகம். மாறாவோட கதை அவனோடது மட்டும் இல்ல, சரிக்கு சமமா அவன் மனைவி பொம்மியோட கதையும் தான். அவ சும்மா ஹீரோக்கு துணையா வர கேரக்டர் கிடையாது. அவளுக்கும் சொந்தமா லட்சியம் இருக்கு. அவளும் ஒரு தொழில் முனைவோர். அவங்களோட கல்யாணம் ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப். சொல்லப்போனா மாறா அவளை சார்ந்து இருக்கிற சீன்ஸை வெட்டியே ஆகணும்னு சொன்னப்போ அதெல்லாம் வேணும்னு சண்டை போட்டிருக்காங்க டைரக்டர் சுதா கொங்கரா. விமான பயணத்தை விலை குறைவா மாத்துறதுங்கிறது சும்மா பிசினஸ் மட்டும் இல்ல, அது ஒரு சமூக புரட்சி. பணக்காரங்க மட்டும்தான் வானத்துல பறக்க முடியுன்ற நிலைமைய மாத்தி சாதாரண மக்களையும் பறக்க வைக்கிறதுங்கிறது வர்க்கம், ஜாதின்னு எல்லா தடைகளையும் உடைக்கிற ஒரு பவர்ஃபுல் சிம்பல். இவ்வளவு ஆழமான கருத்துகளோட, இவ்வளவு நுணுக்கமான கதாபாத்திரங்களோட ஒரு கதையை யார் செதுக்குனது? அந்த கைவண்ணத்துக்கு சொந்தக்காரர் டைரக்டர் சுதா கொங்கரா. வாங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் பாப்போம். சுதா கொங்கராவோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. நான் சும்மா ஈஸியா படம் எடுக்க வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் ஒரு படத்தை எடுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அவங்களோட இந்த போராடுற குணம் தான் அவங்க படத்துலயும் தெரியுது. அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் அவங்களோட உழைப்பு தான். ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா ரிசர்ச் பண்ணுவாங்க. சூரரை போற்று ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே 4 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோ அந்த கதாபாத்திரமாவே மாறணும்னு மூலக்கதையான புத்தகத்தை பல தடவை படிக்க வச்சிருக்காங்க. அவங்க படத்துல ஏன் பொண்ணுங்க கேரக்டர்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேக்குறீங்களா? அதுக்கு இதுதான் காரணம். பெண்களை சும்மா ஒரு அழகு பொருளா காட்டுறத பார்க்கும்போது என் மனசு வலிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த அர்ப்பணிப்பு தான் அவங்களோட ஸ்பெஷல். சரி, இப்போ இந்த கதை தமிழ் மொழியையும் தாண்டி இந்தியாவையே எப்படி ஒரு ரவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட பயணம் இத்தோட நிக்கல. 2020ல தமிழ்ல ரிலீஸ் ஆகி சம வரவேற்பு. 2022ல நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கி சரித்திரத்துல இடம் பிடிச்சது. இப்போ 2024ல இந்தி ரீமேக் மூலமா இந்தியா முழுமைக்கும் இந்த பயணம் தொடருது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தமிழ் ஹிந்தின்னு 2 வெர்ஷனையும் டைரக்ட் பண்ணது சுதா கொங்கரா தான். மூலக்கதை ஒண்ணுதான், ஆனா ஹீரோ வேற. அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களோட ரொம்ப கவனமா இதை பண்ணியிருக்காங்க. ரீமேக் பண்றதுனா அப்படியே காப்பி அடிக்கிறதில்லன்னு சுதா கொங்கராவே சொல்றாங்க. அது ஒரு புது கிரியேட்டிவ் ப்ராசஸ். வேற நடிகர்கள், வேற கலாச்சார பின்னணியில அதே கதையை சொல்லும்போது அதுக்கே ஒரு புது உயிர் வருது. இவ்ளோ நேரம் நாம பேசுனதெல்லாம் நம்மள இந்த ஒரு கேள்விக்கு தான் கொண்டு வருது. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து வர்ற ஒரு கதை மொழியையும் கலாச்சாரத்தையும் தாண்டி உலகத்துக்கு போகும்போது என்ன நடக்குது? அது புது அர்த்தங்களை உருவாக்குது இல்லையா? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். கதைகள் இப்படி எல்லைகளை தாண்டி போகும்போது அது உண்மையில யாருக்கு சொந்தம்? அதை உருவாக்குனவங்களுக்கா, இல்ல அதை ரசிச்சு ஏத்துக்கிட்ட புது ரசிகர்களுக்கா? இது கதை சொல்றத பத்தியும் கலாச்சார உருவியை பத்தியும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.